நீங்க உங்களுடைய பிரச்சாரங்கள்ல தொடர்ந்து உருது முஸ்லீம்கள் வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிட்டு இருக்கீங்க. இது பெரும்பாலும் இஸ்லாமிய மக்கள் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தி இருக்குது. என்னுடைய கேள்வி 2-3 கேள்வியா இருக்கு. பத்திரிகையாளராக இருந்தால் உங்களை அடிக்கடி சந்திக்கலாம். இதே மாதிரி சந்தர்ப்பங்கள் தான் உங்க எல்லா கேள்வியும் கேட்க முடியும். மூலமா கேட்டாலும் பதில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்கள், உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள், தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் என்று நீங்களே பாகுபாடு பிரிச்சிங்க அப்படின்னா, இந்திய அளவில் வந்து முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் வந்து இந்தியர்கள் கிடையாதுன்றது பாஜகவுடைய சித்தாந்தமா இருக்கு. நீங்க இந்த பக்கம் வந்துட்டு தமிழர்கள் வந்து உருது முஸ்லீம் பேசக்கூடியவர்கள் தமிழர்கள் சொன்னீங்க. நீங்க கேட்கறதுல எவ்வளவு இருக்கு பாருங்க. நீங்க உங்களையும் தாழ்மைப்படுத்துறீங்க, என்னையும் தாழ்மைப்படுத்துறீங்க. எப்படின்னா, நீங்க உருது பேசுற இஸ்லாமியர்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் நீங்க அவரை என்னை தமிழர்னு சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க அந்த இஸ்லாமிய அந்த தாய்மொழியும் தாழ்த்துறீங்க, என்னையும் தாழ்த்துறீங்க. இப்ப நான் உருது பேசுற மக்கள் தமிழர்கள் கேட்டா பாகிஸ்தான் தமிழ்நாடான்னு கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா? உருது பேசுற இஸ்லாமியர்கள் என் உடன் பிறந்தார், எங்க இஸ்லாமிய சொந்தங்கள் உருது பேசுற இஸ்லாமியர்களை, தெலுங்கு பேசுற மக்களை, கன்னடம் பேசுற மக்களை, மலையாளம் பேசுற மக்களை அப்படியே தாய் உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்கிற பேரன்பு தமிழர்களுக்கு இருக்கும்போது இங்க என்ன இடையூறு வந்ததுங்கிறதான் பிரச்சனை. உருது பேசுற இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை. நாம் தமிழர் கட்சியில உருது பேசுற இஸ்லாமிய தம்பில் இல்லையா? அவங்க தேர்தலில் போட்டியிடலையா? உருது பேசுற இஸ்லாமியரை தமிழராய் ஏற்றுக்கொள், தெலுங்கு பேசுகிறவர்களை தமிழராய் ஏற்றுக்கொள், கன்னடம் பேசுகிறவரை தமிழராய் ஏற்றுக்கொள்ளுங்கும் போதுதான் அது கஷ்டமா இருக்கு. ஏன் அந்த மக்களினுடைய மொழியை, அந்த மக்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டை எதுக்கு சிதைக்கிற நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேரன்பு எனக்கு இருக்கும்போது, என் உடன் பிறந்த சகோதரனா ஒரு தாய் பிள்ளைகளை நாங்க தழுவி வாழுகிற பேரன்பு எங்க கிட்ட இருக்கும்போது அப்படி நீங்க அதனால ஏதாவது இடையூறு வந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்ம கோட்பாடை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒன்னா கூடி வாழுவோம். ஆனா எங்க தாய் நிலத்தை தமிழர்கள் நாங்க தான் ஆளுவோம். எல்லாரும் ஒன்னா நிப்போம், ஒரு தாய் பிள்ளைகளா ஒன்னா நிப்போம். ஆனா நாங்க தான் கொஞ்சம் முன்னால் நிப்போம். ஏன்னா இந்த ஒரு இடம் தான் எனக்கு இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். எங்க தாத்தா காகித மில்லத்துக்கிட்ட வந்துட்டு லியாகத் அலி கான், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அன்னைக்கு ஒரே கட்சி தான், இப்பதான் பல கட்சி. நாடு இந்த பாகிஸ்தான் விடுதலை அடைஞ்சு போன பிறகு சாஹிபு வாங்க நமக்கு ஒரு நாடு வந்துருச்சுன்னு தாத்தா என்ன சொல்லிப்பாரு நினைக்கிறீங்க? நீங்க போங்க, இது எங்க நாடு, எங்களுக்கு ஒரு நாடு இருக்கு. நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு, இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது நல்லதை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அங்க வாழ்ற இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்களை பத்திரமா பாத்துக்கிறீங்க. அதுதான் அவர் சொன்னது. அப்ப நீங்க வந்து இப்படி சொல்றதுனால என்னன்னா, தமிழன் ஒரு மாண்பு இருக்கு பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு பேரன்பு கொண்டு நேசித்து வாழ்ந்த ஒரு இனம் இருக்குல்ல, அது சிறுமைப்படுது. எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லையே. நீங்களா இருங்கன்னு தான் சொல்றேன். நீங்க எதுக்காக இனம் மாறீங்க? எங்களை தமிழரா ஏற்க மாட்டீர்களா? நாங்கள் 400 ஆண்டுகளா அங்க இருக்கிறோம்னு தெலுங்கு பேசுற மக்கள் பேசிட்டு அப்புறம் தெலுங்கர்கள் மாநாடு போடுவதை எப்படி நீங்க ஏற்கிறீங்க? இப்ப நீங்க தெலுங்கராவே இருந்து எங்களோட வாழ்றதுல எந்த இடையூறும் இல்லையேங்கிறதான் பிரச்சனை இங்க. அதை நீங்க விளங்கிக்கணும். அதனால நீங்க காயப்பட்டா அதுக்கு என்னை பொறுத்துக்கிறீங்க. நீங்க காயப்படக்கூடாது. நாம ஒரு தாய் பிள்ளைகள். இங்க பாருங்க. நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், எங்க அண்ணன் ஏற்றிருக்கிறாரு, என் தம்பி ஏற்றிருக்கேன், என் மாமன் மச்சான் ஏற்றிருக்கேன், நீங்களே ஏற்றிருக்கிறீங்க. நீங்க அரேபியால இருக்கீங்க, அரேபியன். நீங்க பாகிஸ்தான்ல இருக்கீங்க, உருது. அவன் வங்காளதேசத்துல இருக்கான், வங்காளி. நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், தமிழன். ஓர் இறை ஏற்று, ஏக இறைவன் அல்லாவை ஏற்று ஒரே வழி நபிகள் மொழின்னு பயணிக்கிறோம். அதனால மார்க்கத்தால் நான் இஸ்லாம், மொழியால் இனத்தால் நான் தமிழன், அவன் அரேபியன், அவன் வங்காளி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த உணர்வை நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அண்ணன் நீங்க எங்களை என்ன தமிழனா ஏற்க மாட்டீங்க, எங்களை ஏன்னு நீங்க உறவா ஏற்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அவமானப்படுறேன், வெக்கப்படுறேன். தமிழனா ஏன் ஏற்கணும்? நீங்க ஏன் உங்க அடையாளத்தை தொலைக்கிறீங்க? நான் வந்து இப்ப இந்த நிலத்தை விட்டு எந்த நிலத்துல வாழ்ந்தாலும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். கர்நாடகால 1.25 கோடி இருக்கிறோம். தென் மாநிலங்கள்ல பெரும் எண்ணிக்கையில வாழக்கூடிய ஒரு இனம் வந்து தமிழர்கள். நாங்க கர்நாடகால 1.25 கோடி. நாங்க யாராவது கன்னடனா மாறி இருக்கோமா? அடிச்சு வரட்டினா நான் கன்னடன்னு சொல்றேன்னா, வாழ நாடற்ற ஏதிலிகளா போயும் கூட கனடா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, லண்டன் எல்லா நாட்டுல இருந்தாலும் நாங்க தமிழர்கள் தான். அகதியானாலும் தமிழர்கள் தான்.
உங்களுக்கு புரியுதா? கர்நாடகாவிலும் தமிழன், கேரளாவிலும் தமிழன், ஆந்திராவிலும் தமிழன், பீகாரிலையும் தமிழன், குஜராத்திலையும் தமிழன், உத்தரப்பிரதேசத்தின் தமிழன், உகாண்டாவிலையும் தமிழ். எங்கு போனாலும் தமிழன். நாங்க தமிழனா இருக்கோம், இனம் மாறல. ஆனா இங்க யாராவது வந்தா, பீகார்ல இருந்து வந்தா நான் இந்தியன், கேரளா ஆந்திராவில இருந்து வந்தா நான் நான் திராவிடன், நான் அங்க போனா நான் தமிழன். அதனாலதான் புரட்சி பாவலன் சொல்றான், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேன்ட்டான். அதனால நீங்க அந்த கவலையே விடுங்க. உங்களுக்கும் எனக்கு இருக்கிற இந்த உறவு பிணைப்புல ஏதாவது சிக்கல் வருதுன்னா நீங்க சொல்லுங்க, நான் தலை குனிறேன், அவமானப்படுறேன். ஆனா நீங்களா இருங்க, நாங்களா இருக்கோம். ஒருத்தன் வந்து தன் இன அடையாளத்தை விட்டு, இங்க பாருங்க, நான் இஸ்லாத்தை தானே ஏற்றிருக்கிறேன். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன், நான் இஸ்லாமியன் என்று சொல்லவே இல்லை முகமது தர்வீஸ். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று தான் முழங்கினான். நாளை என் மொழி இறந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே நான் இறந்து விடுவேன் தான் அவார் மொழி கவிஞன் ரசூல் அம்சத்து முன்வைத்தான். ஏன்னா அவன் அடையாளம் மார்க்கம் அல்ல, அவன் மொழி. அதான முக்கியம். நீங்க என்ன, நீங்க வேற நாட்டுக்கு போனீங்க, என்ன பண்ண, ஐ ஆம் இஸ்லாம்னு கை கொடுக்க மாட்டான். புரியுது நினைக்கிறேன். ஐ ஆம் உருது, ஐ ஆம் அரேபியன், அப்படிதான் கை கொடுப்பான். அதுதான் உங்க அடையாளம். நீங்க அதை வந்து என்னை ஏற்க மாட்டீங்கன்னா நான் ஏற்கிறேன், உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க வாங்க, நாளையில இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாங்க. நாம் தமிழர் கட்சியில வந்து இருக்கக்கூடிய உருது இஸ்லாமியர்களுக்கு கூட அந்த அங்கீகாரம் நீங்க கொடுப்பீங்களா? என்ன கொடுக்காம யாராவது சொல்லுப்பா, நம்மால இருந்துருச்சு. வருங்காலத்துல நீங்க ஒரு முதல்வர ஆனா கூட அவங்களுக்கு அமைச்சரவையிலயோ சட்டமன்றத்திலயோ இடம் கொடுப்பீங்களா? என்ன நீங்க என் தம்பி மனைவியை நிறுத்தி, அதெல்லாம் இல்ல. நீங்க அவர் கேக்குறது என்ன சொன்னீங்கன்னா, இப்போ இங்க வந்து உருது தமிழ் என்ற, அதாவது ஒரு 50 விழுக்காடு உருது முஸ்லீம் இருக்காங்க, 50 விழுக்காடு தமிழ் முஸ்லீம் இருக்காங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இந்த உருது தமிழுக்காக பாகுபாடு எங்களுக்குள்ள இதுவரையிலும் இல்லை. அந்த பாகுபாடு, அது பாகுபாடு இல்லைன்னா சும்மா வெற்று வார்த்தை சொல்ல, அல்லா மேலானையா இல்ல. இப்ப நம்புறீங்களா? வேற எந்த பாகுபாடும் இல்ல நமக்கு. இஸ்லாமிய உருது இஸ்லாமிய உறவுகளோடு மட்டும் இல்ல, எந்த நீங்க என் தம்பி சொன்ன மாதிரி மாட்டுக்காக, மரத்துக்காக, செடி கொடிக்காலுக்காக நிக்கிறேன் சக மனிதனை வெறுப்பம்னு பேசுறது எப்படி இருக்குது சொல்லுங்க? மாட்டுக்காக நிக்கிற பிள்ளைகள் இந்த நாட்டுக்காக நிக்க மாட்டோமா? அது சும்மா ஒரு பேச்சு. தமிழர்களின் பேரன்பை நீங்க புரிந்து கொள்ளுங்கன்னு தான். இல்லைன்னா உலகத்துல ஒரு இனம் உலகம் தழுவி நேசித்து நின்றுக்குன்னா அது தமிழ் பேரினம் மட்டும்தான். அது கம்பன், கபிலன், வள்ளுவன், இளங்கோ எல்லாரும் உலகு உலகு உலகுன்னு தான் பாடியிருக்கான். இல்லைன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஒருத்தன் பாட மாட்டான். பிறப்போக்கும் எல்லா மனிதருக்கும்னு கூட பாடியிருக்கலாம், அவன் எல்லா உயிர்களுக்கும்னு பாட மாட்டான். அப்ப அந்த பேரன்பை ஒரு தடவை நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தான் சொல்றோம். அதனாலதான் அதை சொல்றேன். அதனால இன்னையோட நீங்க இந்த கேள்வியை மறந்துடணும். நம்ம ஒரே அதுல ஒரு பாகுபாடும் இல்ல, அல்லா மேலானையா இல்ல. வேற ஏதாவது கேள்வி? இப்ப டிஎம்கே வந்து அழிக்கணும் சொல்றீங்க, வேற எந்த கட்சி வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? இப்ப டிஎம்கே அழிக்கணும் சொல்றீங்க, வேற எந்த கட்சி ஆட்சி ஆளணும்னு சொல்றீங்க? எந்த கட்சின்னா நாங்க கட்சியா தெரியல. இல்ல பட் அப்படி இல்ல, மெஜாரிட்டி கட்சியில வந்து எந்த மாதிரி வரணும்னு நான் தான் மெஜாரிட்டி. 234 உங்க டிஎம்கே போட்டி போடுமா? 234 உங்க டிஎம்கே போட்டி போடுமா? போட்டி போடுவாங்க சார். போடுவாங்களான்னா போடுவாங்க சார், அது கிடையாது. போடுமா? இப்போ நான் வந்து டிஎம்கே கார்டு ஆள் இல்ல, பட் பொதுவா கேக்குறேன். பொதுவா தான் நானும் பதில் சொல்றேன். ஐயா, அந்த கட்சியை, ஒரு கட்சியை பல கட்சிகளை சேர்ந்து ஒழிக்க முடியாது. ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்கிற ஒரு கட்சியை, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியை, அதற்கு எதிரான மாற்று சித்தாந்தத்தை வைத்து, அந்த சித்தாந்தத்தை வைத்துத்தான் அதை வீழ்த்த முடியும். அப்படி பார்க்கும்போது இங்கே 2 பெரும் தத்துவங்கள், இந்தியம், திராவிடம், இப்படி பேசிதான் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு. அந்த இந்தியம் திராவிடம் 2 அரசியல் கட்டமைப்புக்கும் உள்கட்டமைப்பு சாதிய மத கட்டமைப்புகள், இதுக்குள்ளதான் அரசியல் கோட்பாடு இருக்குது. இதற்கு மாற்றாக ஒரு தத்துவம் என்று வந்தால் அது ஒரு தேசிய இனத்தின் உரிமைக்காக நிற்கிற தமிழர், நிலம், வளம்,
மக்கள் நலம் இந்த அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிற கோட்பாடு தான் மாற்றா இருக்க முடியும். இப்ப நீங்க அப்ப எப்படி நீங்க ஒன்று கவனிக்கணும், எதனால இத இந்தியம் தேசியம் இந்த கட்சிகளை இந்த அரசியலை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கிற தமிழ்நாடு அப்படின்னு வச்சு பேசுவோம். இந்த நிலத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் வீதி நின்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறத பாக்குறோம். இந்த பிரச்சனைகளை எல்லாம் தந்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்றேன், கச்சத்தீவு எடுத்து கொடுத்தது யார்? கொடுக்கும்போது ஆட்சியிலிருந்து தடுக்காமல் இருந்தது யார்? காவிரி நதிநீர் உரிமை அதை பறித்தது யார்? பறிக்கும் போது அதிகாரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது யார்? கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கொண்டு போனது யார்? அப்போது அதிகாரத்திலிருந்து தடுக்காமல் இருந்தது யார்? மருத்துவம் எடுத்துக்கொண்டு போனது யார்? மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துக்கொண்டு போனது யார்? மொத்த வரியும் சுருட்டி கொண்டு போனது யார்? ஒவ்வொன்றையும் பாருங்க, ஒவ்வொன்றையும். இந்தியை திணித்தவன் யார்? அதை எதிர்க்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் யார்? இந்தியை திணித்தவனுடைய கூட்டணி வச்சு அரசியல் லாபத்திற்காக நின்றவன் யார்? எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பாருங்க. நச்சு திட்டம் அணு உலை நட்டவன் யார்? எதிர்த்து தடுக்காமல் வேடிக்கை பார்த்தவன் யார்? மீத்தேன் ஈத்தேன் அதை கொண்டு வந்தது யார்? உன் நிலத்தை வளத்தை கெடுக்கிற நாசகார திட்டத்தை, எந்த ஒரு சிக்கலையும் இந்த நாட்டில் கொண்டு வந்தவன் ஒன்னு காங்கிரஸ், பிஜேபி. இது ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சது. விடுதலை பெற்ற ஆண்டுகளை அரை நூற்றாண்டுகளுக்கு குறையாமல் ஆண்டது காங்கிரஸ். மீதி எல்லாம் இந்த கட்சிகள் எல்லாம். அப்போ தீமையை தந்தவன் போறான், நச்சு திட்டத்தை தந்தவன் போறான் வந்தான். இந்த தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் இந்த நாட்டை சந்தையாக்கினவன் எவன்? இவனுடைய பொருளாதார கொள்கை, இவனுடைய வெளிவர கொள்கை, இவனுடைய கொள்கை தான். கல்வி தனியார் அவன் கொள்கை தான், மருத்துவம் தனியார் அவன் கொள்கை தான், போக்குவரத்து தனியார் அவன் கொள்கை தான். இன்னைக்கு உலகம் சந்தை. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவின் சந்தையை நாம் கைப்பற்றிட்டோம், இந்திய சந்தையை கைப்பற்றிட்டோம். அப்ப இந்தியா நாடு இல்ல, அவனுக்கு ஒரு சந்தை. சந்தையாக்கினது யார்? அவன். எல்லாவற்றையும் சகித்து கையெழுத்து போட்டு பேசாம இருந்தது இவர்கள். இந்த நாட்டில் இருக்கிற சகிக்க முடியாத ஊழல் காரண கர்த்தாக்கள் யாரு? இவர்கள் தான். முறையற்ற நிர்வாகம் இவர்கள் தான். எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து கமிஷனை வாங்கி கையெழுத்து போட்டவர் மக்கள் இவர்கள் தான். அப்ப இந்த கோட்பாடுகள் அவன் திணிப்பான், இவன் மறுக்காம ஏற்பான். எல்லாமே அப்படித்தானே இருக்குது. நீங்க பாருங்க, இப்ப என்ஐஏ எதிர்க்கிறோம்ல, என்ஐஏ கொண்டு வந்தது யார்? ஐயா என்ஐஏ கொண்டு வந்தது யார்? ஐயா ஜிஎஸ்டி எதிர்க்கிறோமா இல்லையா? ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? நீட்டை எல்லாரும் எதிர்க்கிறாங்க ஐயா, கொண்டு வந்தவனும் எதிர்க்கிறான் ஐயா, கொண்டு வந்துதான் வந்தான். அண்ணா சொல்லுங்கண்ணா. இப்ப நீங்க காஷ்மீரை ரெண்டா உடைச்சது யாரு? பிஜேபி. எதிர்த்து இவர்கள் போராடிய போராட்டம் என்ன? வலிமேற்ற எங்களை போன்ற பிள்ளைகள் தான் கத்திட்டு கிடந்தோம். ஒன்னும் கிடையாது. ஒருத்தனாவது யாசின் மாலிக்கு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வர ஒருத்தனுக்கு துணிவு இருந்ததை பாருங்க. அது 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க கூட்டிட்டு வந்தோம். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை பண்ணுவான். அப்ப நீங்க ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா, இந்த கோட்பாடுகளுக்கு மாற்றாக ஒரு மாற்று கோட்பாடு ஒன்றுதான் இதை வீழ்த்த முடியும். அப்ப திமுகவை வீழ்த்தணும், யாரை கொண்டு வரணும்னா மாற்று தத்துவம். நாங்க எடுத்து வைக்கிற தத்துவத்தை பாருங்க, எங்களுடைய கல்விக் கொள்கை பாருங்க, எங்களுடைய பொருளாதார கொள்கை, தற்சார்பு, தாய்மை, பசுமை பொருளாதார கொள்கை நாங்க சொல்றோம். கல்வி எப்படி கொடுப்போம்னு சொல்றோம், மருத்துவம் எப்படி கொடுப்போம்னு சொல்றோம், வேலை வாய்ப்பு எப்படி பெருக்குவோம்னு சொல்றோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சின்னு சொல்றோம். அப்ப எப்படி மாற்று கோட்பாடுகள். அப்புறம் யாரை வச்சு ஒழிப்பீங்கன்னா, அது தமிழ் தேசிய அரசியலை வச்சுதான் திராவிட அரசியல். திராவிடம்ங்கிறது என்ன நீங்க சொல்லுங்க? தமிழ்நாடு வாக்கு செலுத்தினவன் தமிழ, ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. திராவிடம்ங்கிறது சமஸ்கிருத சொல்லு, மாடல்ங்கிறது ஆங்கில சொல்லு, ஆட்சி தமிழ் சொல்லு. திராவிட மாடல் ஆட்சி. இப்ப இதை ஒழிக்காம என்ன பண்ணலாம் சொல்லுங்க? யாரு ஒழிக்கணுங்கிறத நான் ஒழிக்கிறேன், நாங்க ஒழிக்கிறோம். ஏன் நீங்க அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? என்னன்னா யார வச்சு ஒழிப்பீங்கிறீங்க. நபிகளார்ட்ட போய் கேட்கிறாங்க, நபிகள இந்த தீமையை எப்படி ஒழிப்பீங்க அப்படின்னு. நன்மையை வச்சுதான் ஒழிப்பேன். திரும்ப திரும்ப சொல்றது திமுக எப்படி ஒழிப்பீங்க, அதிமுக. தீமைக்கு எப்படி தீமை மாற்றாகும்? நெருப்ப வச்சு எப்படி அடிப்பீங்க? நெருப்ப அணைக்க ஒரு தண்ணி வேணும்ல, அந்த தண்ணி தான் நாங்கிறோம்.